ஓம் சக்தி. தீமைகளை அழிக்கும் சக்தி வாய்ந்த வடிவமாக துர்கா தேவியால் உருவாக்கப்பட்டவள் வாராகி அம்மன். சப்த மாதாக்களில் ஒருவராக காட்டுப்பன்றி முகம் கொண்ட விஷ்ணுவின் அம்சமும் கூட. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயின் படைத்தளபதியாகி பண்டாசுரனை அடித்து பிரபஞ்சத்தை பாதுகாத்தாள். திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி அம்மன் அம்சமாகவும் சப்த மாதாக்களில் 5வது அம்சமாகும். அன்னை வாராயின் வலிமை கூடும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, தேய்பிறை பஞ்சமி, அஷ்டமி, தசமி. உதித்த நட்சத்திரம் ஆயில்யம், திதி பஞ்சமி. பிறந்த மாதம் அப்படின்னா ஆனி மாதம். பிடித்த நிறம் நீலம். உகந்த மலர் நீல சங்குப்பூ, செவ்வரளிப்பூ, வில்வம், துளசி. பிடித்த அமுது சக்கரவள்ளி கிழங்கு, பயறு வகை, மாதுளை, கரும்பு. பக்தர்களின் வினைக்கிழங்கை வேரோடு கிள்ளி எடுக்கும் இவள் பக்தர்களின் பகைவர்களையும் வேரோடு கிள்ளி எடுக்கிறாள். துர்மரணம் வாராதிருக்க ஒரே வழி வாராகியை பற்றி கொள்வதுதான். சிவ தத்துவத்தை உரைப்பது சிவஞான பேதம். அந்த ஞானத்தின் வடிவமாக வாராகி இருக்கிறாள். வாராகி மாலையை மனமொன்றி பஞ்சமி திதிகளில் பாராயணம் செய்து விசேஷமான பலனை தரும். இந்த துதி படிக்கப்பட்டால் வாராகி திருவருள் சித்திக்கும் என்பது நிச்சயம். பகைவர்களில் 2 வகை உண்டு. ஒன்று வெளிப்பகை, அது நம் மீது வெறுப்பு, பொறாமை, கோபம் கொண்டவர்கள் நம்மை துன்புறுத்தி செய்வது. மற்றொன்று உட்பகை, இது நமக்குள்ளேயே இருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகியவை. வெளிப்பகையை நசுக்கவும் உட்பகையை தீர்க்கவும் அருள்பாலிக்கிறார்.